ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை சிறுபருப்பு பாயசம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ பாசிப்பருப்பு பாயசத்துக்காக நான் ஒரு பவுல் அளவுக்கு பருப்பு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. தொட்டு பார்த்தா சூடாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். எதுக்காக இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த பருப்பு பாயசம்லாம் சாப்பிடும்போது நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, அது பச்சை பருப்பு வாசம் அப்படியே அதில் வரும். அதிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஸ்மெல்ஸ் எதுவும் வராது. இப்போ இந்த பருப்பு ரெடியாக இருக்குது. இதை நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண போகிறேன். இப்போ இது நீங்கள் டைரெக்டாக பேன்லேயே பாயில் பண்ணுறதா இருந்தால் அந்த பாசிப்பருப்புக்கு மேலே ஒரு 2 இன்ச் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே நீங்கள் வச்சு பாயில் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இல்லை நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த பாசிப்பருப்பு பாயில் பண்ணது ரெடியாக தனியாக இருக்கட்டும். இப்போ இதுக்கான வெல்லத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாசிப்பருப்புக்கு 2 கப்பு வெல்லம், அதுதான் அளவு. இப்போது நான் வந்து வெல்லத்தை எடுத்து ஒரு பேனில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு அதில் லைட்டாக கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை பாகு மாதிரி நம்ம வந்து ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. லைட்டாக கரைச்சா போதும். கரைச்சிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்க தூசு கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெல்லமும் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கம்மியாக அளவு தான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு பவுல் அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக நறுக்குன்னு தேங்காயை வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பிடும்போது அது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பாலாக வந்து எடுத்து அதில் ஊற்றுறத விட இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்பு பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை லைட்டாக ஃப்ரை பண்ண உடனே இதுக்கு தேவையான முந்திரி பருப்புகள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் உலர்ந்த திராட்சைகள் அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ போடணுன்னு உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இந்த 3ஐயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு இந்த டிஷ்ஷோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அந்த எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதோட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா நமக்கு என்ஹான்ஸ் ஆகி வரும். இப்போ இதோட 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் சுக்கு பொடி கலந்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு சுக்கு வாசம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா சுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் ஒரு 1/2 hour கழிச்சோ இல்லை உடனே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.